பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் ஒரு அவேர்னஸ் செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம சேனலில் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம். என்ன வீடியோ அப்படின்னா, மதுரை வாடிப்பட்டி பகுதியிலேருந்து அன்புக்குரிய தம்பி கச்சக்கட்டி ஞானசேகர் எம்ஜி என்ஆர்ஜிஎஸ் பணியில் முறைகேடு நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 19 லட்ச ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆதாரத்தோடு எடுத்து அதை செய்தியாளர்கள் சந்திப்பில் வெளியிட்டிருந்தார். சில புகார்களையும் அவர் முன்னெடுத்திருந்தார். அதை குறித்து நம்ம வீடியோவில் நம்ம வெளியிட்டிருந்தோம். இப்போ நிறைய பேருக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா, இப்போ அரசியல் ஆர்வங்கள் நிறைய வந்திருக்கு. தொடர்ச்சியாக ஒரு சிஎம் செல்ல மனு போட்டுட்டு அதை குறித்த செய்தி வெளியிடப்படும்போது எப்படி மனு போடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதே போல் இந்த இந்த டேட்டாலாம் நீங்கள் எப்படி போய் கலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே நிறைய தொடர்ச்சியாக இந்த மாதிரி எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் ஆப்லையும் போய் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்லேயும் போயிட்டு என்ன செய்யலாம், டெய்லி வேலை பார்க்குற அந்த விவரங்களை எல்லாம் நம்ம பார்த்துட முடியும் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். ஆனாலும் இப்போ புதிதாக வந்திருக்கிற உறவுகள், நம்ம சேனலில் புதிதாக வந்திருக்கிற உறவுகள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி எதிர்பார்த்து சில விஷயங்களை காத்துட்ருக்குறாங்க. புதிய புதிய செய்திகள் வருமா அப்படின்னு. அவங்களுக்காக இந்த வீடியோ. அதாவது அந்த எம்ஜி என்ஆர்ஜிஎஸ் பணியில் ஆள்மாறாட்டம் மீன் அது எப்படி அப்படின்னா, வேலைக்கே வராமல் வீட்டில் இருந்துகிட்டே புகைப்படத்தை எடுத்து கொண்டு லொக்கேஷன் பார்த்து எந்த இடத்துல வேலை பார்க்குறாங்களோ அந்த இடத்துல வச்சு அது லேப்டாப்லேயோ இல்லை மொபைல்லையோ என்ன பண்ணுவாங்க, ஃபோட்டோ எடுத்து வேலைக்கு வந்ததா கணக்கு காட்டுறாங்கங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மத்திய அரசு என்ன பண்ணாங்கன்னா, அது புதிய புதிய அப்டேட்டுகளை அதில் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆரம்பம் 2005லேருந்து எத்தனையோ வித மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. எத்தனை மாற்றங்களை கொண்டு வந்தாலும் இந்த ஒரு பாடல் வரிகள் தான் நினைவுக்கு வருது. சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது, ஆனால் திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு ஒரு பாடல் வரி. இந்த பாடல் வரிக்கு தகுந்த மாதிரி என்ன திட்டங்களே சேஞ்ச் பண்ணாலும், ரூலை சேஞ்ச் பண்ணாலும் அதை பிரேக் பண்ணுறதுல நம்மளால கெட்டிக்காரங்க வேறு மாதிரி, வேறு லெவலு. இப்போ என்னென்னா, நீங்கள் அந்த லொக்கேஷன் போயிட்டு கரெக்டாக ஜிபிஎஸ் கேமரா ஆன் பண்ணி இப்போ நீங்கள் கண் சிமிட்டி, அதாவது கண் சிமிட்டும் போது அந்த ரேகை விழுந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த என்எம்எம்எஸ் ஆப்பில் பேர் வரும், அந்த என்எம்எம்எஸ் ரெக்கார்டில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது முன்னாடி ஃபோட்டோ வீட்டிலேருந்து எடுத்துக்கொண்டு அங்கே வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்களா, இப்போ என்னென்னா கண் சிமிட்டுற சூழ்நிலை வந்துருச்சுல. இதுக்கு என்ன ஐடியா யோசிக்கிறான்னா, வீட்டிலே போய் என்ன பண்ணுறான், வேலைக்கு வர முடியாதவங்கள இல்லீகலாக பணம் எடுக்கணுங்கிறக்காண்டி அவங்கள வீடியோவே எடுத்துகிட்டு மொபைலில் வச்சு அந்த மொபைலை கரெக்டாக போய் பேசும்போது கண்ணை சிமிட்டு சிமிட்டு பேச சொல்கிறது. அவங்க கண்ணை சிமிட்டு சிமிட்டு பேசும்போது அதை ஆப்பில் அவங்க எடுக்கும்போது அது கிளிக் ஆகிடுது. ஆனால் என்னென்னா, அதை சரியாக அவங்க அதை செய்கிற திருட்டை சரியாக செய்ய தெரியாமல் அந்த ஃபோட்டோ இப்படி வச்சு எடுக்கும்போது அந்த ஃபோட்டோவில் இந்த மொபைல் பேக்ரவுண்டு அப்படியே தெரிஞ்சிருது. அதே மாதிரி லேப்டாப் பேக்ரவுண்டு அப்படியே தெரிஞ்சிருது. ஆனால் வீட்டில் எடுத்த ஃபோட்டோவே லொக்கேஷனில் கொண்டாந்து வச்சு என்ன செய்கிறாங்க, வீடியோவை லொக்கேஷனில் வச்சு எடுக்கும்போது அது இந்த மாதிரி இருக்குது. அதை நம்ம போய் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுற அந்த ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. இதை தான் ஞானசேகர் அவர்கள் எடுத்து என்னப்பா பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பி புகார் கொடுத்து வச்சுருக்கிறார். ஓகே, அது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனே சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் உடைய பேரையே மாற்றிட்டாங்க. ஆல்ரெடி அடுத்த மாதத்துலேருந்து அது வேறு விதமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அந்த எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் அந்த டெய்லி பணி எத்தனை பேர் பார்க்குறாங்க, அவங்களோட ஃபோட்டோஸ் எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரடி வெப்சைட்டோட லிங்க் நம்ம வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அப்படி இல்லைன்னா வியூ டீட்டெயில் அட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் நீங்கள் போட்டிங்கனாவே உங்களுக்கு கூகுள்லேருந்து வந்துடும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த பேஜுக்கு போயிடலாம். இந்த பேஜுக்கு நீங்கள் போனோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஜுக்கு போயிடும். இந்த பேஜுக்கு போனோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கணும். நம்ம ஸ்டேட் தமிழ்நாடு. நீங்கள் தமிழ்நாடு கொடுத்துக்குங்க. தமிழ்நாடு கொடுத்து நீங்கள் இங்கிட்ட பார்த்தீங்கன்னா 20/5/2026 இந்த பக்கம் டேட் இருக்கு இல்லையா? இப்போ இன்னும் நம்ம இந்த வீடியோ எடுத்த டைம் பார்த்தீங்கன்னா 7:45. அப்போ வேலை ஆரம்பிக்கிறது அவங்க 9 மணிக்கு மேலே ஆரம்பிப்பாங்க. முதல் ஃபோட்டோ அந்த டயத்துக்கு எடுப்பாங்க. அப்லோட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். அப்போ இன்றைக்கி உள்ள டீட்டெயிலை பார்க்க முடியாது. இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஓகேவா? அப்போ நம்ம 19ஆம் தேதி உள்ள டீட்டெயில் பார்க்கலாம். 19/5/2026. ஓகே, இப்போ டேட்டை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளிக் கொடுத்தோன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடோட டீட்டெயில் தமிழ்நாட்டில் மொத்தமாக எத்தனை பேர் வேலை பார்த்தாங்க, நீங்கள் காலவாரியாக நீங்கள் பார்க்கலாம்.
ஸோ எத்தனை பேர் வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நீங்கள் இந்த 4ஆம் நம்பரில் இருக்கிற அந்த ப்ளூ கலராக இருக்குது அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா மொத்த டீட்டெயில் வந்துடும். நம்ம இப்போ தமிழ்நாடை கிளிக் கொடுத்துக்கலாம். தமிழ்நாடு கிளிக் கொடுத்தோன்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வரும். ஓகேவா? நீங்கள் மாவட்ட வாரியம் பார்க்குறா இருந்தாலும் பார்த்துக்கலாம். இப்போ நான் எங்கள் மாவட்டத்தில் வந்து நான் மாவட்டத்தை கிளிக் கொடுக்குறேன். அது வட்ட வாரியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றிய வாரியம் வந்துடும். எங்களுக்கு 11 ஒன்றியம் இருக்குது. 11 ஒன்றியத்துலேயும் வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் உங்களுடைய ஒன்றியம் எதுவோ உங்கள் மாவட்டத்தை போட்டு ஒன்றியத்தை போட்டு நீங்கள் பார்த்துக்கிறீங்க. எங்களுடைய ஒன்றியம் திருவாடனை. நான் அதை கிளிக் கொடுக்குறேன். இப்போ நேரடியாக பார்த்தீங்கன்னா எங்கள் திருவாடனை ஒன்றியத்தில் எத்தனை ஊராட்சியில் டெய்லி வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து போட்டிருக்காங்க. நான் பர்டிகுலராக எங்கள் ஊராட்சியை நான் எடுத்துக்கிறேன். இந்த சிறுமலைக்கோட்டை அப்படின்னு இருக்குல்ல, இதில் ப்ளூ கலராக இருக்கிறத கிளிக் பண்ணா தான் நீங்கள் வந்து அடுத்த பேஜுக்கு போக முடியும். இல்லையா இந்த பிளாக் கலரை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா போகாது. அதனால் இந்த 12 அதை நான் ப்ளூ கலராக கிளிக் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து 6 காலமாக கொடுத்துருக்குறாங்க. மாவட்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக்கு, அதுக்கப்புறம் பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் ஒர்க் கோடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வேலைக்கும் அந்த சீரியல் நம்பரு. அதில் எத்தனை பேர் வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் இருக்குது. பார்த்தீங்க இங்கே கவுண்டிங் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 7, 8. இப்போ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ 880 கிளிக் பண்ணுறேன்னு வைங்க. இதில் 8 பேர் போட்டிருக்கா. 8 பேர் நேற்று வேலை பார்த்துருக்காங்க. அப்போ 8 பேரோட புகைப்படமும் இங்கே வந்துடும். ஓகே, இவங்க தான் அந்த 8 பேர். 8 பேரோட புகைப்படமும் இங்கே வந்துடும். அவங்களோட பேர் எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஓகேவா? இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மதியானத்துக்கு மேலே எடுத்த புகைப்படம். இதில் 8 பேர் இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பேர் இருக்காங்க. ஸோ இது வேலை லொக்கேஷன் அந்த இடத்துல இருந்து புகைப்படம் எடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்த அடுத்த இதை பார்க்கலாம். இப்போ இதில் 9 பேர் இருக்காங்க. 881ல் அதில் 9 பேர் இருக்காங்களான்னு பார்க்கலாம். இதில் தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து சரியான ஆட்கள் தானா இவங்க அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அது உங்கள் ஊருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியும் யார் யார் எப்படி அப்படிங்கிறது. இப்போ இதில் என்னென்னா அங்கே எடுத்து அதே போட்டாவே இங்கேயும் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே போட்டால் இன்னொரு வாரத்தில் மறுபடியும் வந்தாலும் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபோர்ஜரி. இப்போ இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து எடுத்து கொண்டாந்து அவனுக்குள்ளே வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த பேக்ரவுண்டில் மொபைல் தெரிஞ்சிடும். ஸோ அப்படி தான் ஞானசேகர் அவர்கள் வந்து கண்டுபிடிச்சாங்க. இது லொக்கேஷனில் எல்லாமே அங்கங்கே லொக்கேஷன்லாம் எடுத்த மாதிரி இருக்குது. எங்கள் பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு லீகலாக தான் போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. உங்கள் பஞ்சாயத்தில் இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த 1 அப்படின்னு போட்டிருக்கலாம் வந்து அவங்க பணித்தள பொறுப்பாளராக இருப்பாங்க. அந்த 1 கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா அவங்க தான் பணித்தள பொறுப்பாளராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு டீமில் குறைஞ்சபட்சம் 10 பேராவது இருப்பாங்க. 4 பேர் 5 பேர்னா ஆமாம், எஸ், உங்கள் பணித்தள பொறுப்பாளர். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அதை பிரிண்ட் போட்டு அதை இல்லீகல் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகார் கொடுக்குறோம். இப்படி தான் ஞானசேகர் அவர்கள் வந்து அந்த புகாரை வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம்னா உங்கள் ஊராட்சியில் ஏதாவது மிஸ்டேக் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் இல்லீகல் நடந்தால் நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் பிடிஓட்ட நீங்கள் புகார் கொடுத்து அதில் எவ்வளோ ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி என்ன செஞ்சிடலாம், கொடுக்கலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்ற உறவுகளுக்கும் போய்ச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பயிருங்க. மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு ஒருமே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.